துண்டிக்கப்பட்டார் கமினி. கொந்தளிப்பில் மேற்காசியா. அமைதியும் நீதியும் நிலைநாட்டப்பட கரம் நீட்டுகிறது மலேசியா. திருக்குர்ஆன் அவமதிக்கப்பட்ட விவகாரம் விசாரிக்கிறது அரசு. பொறுமை காக்குமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள். புத்துயிர் பெறுகிறது பங்கோர் தமிழ் பள்ளி கட்டுமானம். கூட்டரசு அரசின் நிதி உதவியுடன் விரைவில் முழுமையடையும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. சமயத்தை சிறுமைப்படுத்திய விவகாரம் விசாரணை நடத்தும் முழு பொறுப்பும் செயலாக்க தரப்பு வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு முடியும் வரை பொறுத்திருக்கவும் பொதுமக்களுக்கு அந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். திருக்குர்ஆன் நூலை உயர்கல்விக் கழக மாணவன் மிதித்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் முழுமையான உண்மை வெளிப்படும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நீதி நிலைநிறுத்தப்படுவதையும் நாட்டில் அமைதி தொடர்வதையும் மடானி அரசு உறுதி செய்யும் என அவர் கூறினார். ஃபேஸ்புக் பதிவில் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருக்குர்ஆன் சிறுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுவது அடிப்படையற்ற கூற்று என முன்னதாக பிரதமர் தெரிவித்தார். சட்டத்தின் அடிப்படையில் செயலாக்க தரப்பு முழு விசாரணை மேற்கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். அரசாங்கத்தை கவிழ்க்க சதி. நாட்டின் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவிக்க கீழிறப்பு நடவடிக்கை. இவை தொடர்பில் பெறப்படும் ஒவ்வொரு புகாருக்கும் விசாரணை அறிக்கை திறந்து புலனாய்வு மேற்கொள்ள போலீசுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தரப்பின் புகாரை பெற்றதும் உரிய புலனாய்வு துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என போலீசுக்கு கட்டளையிடப்பட்டது. இதுகாறும் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் புலனாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் போக்கை ஆதாரமாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானம் செய்யப்படும் என அமைச்சர் கூறினார். அரசாங்கத்தை கவிழ்க்கவும் நாட்டில் அமைதியை சீர்குலைக்கவும் மேற்கொள்ளப்பட்ட சதிகளுக்கான காரணத்தை கண்டறிவதில் அரசு திடமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் மறுவாழ்வு தொடர்பான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் ஊடகத்தாரிடம் பேசினார். தொழில்நுட்ப விரிவாக்கம் பல்வேறு துறைகளில் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அப்படி பழமையும் புதுமையும் ஒரே மேடையில் கைகோர்த்து புதிய வரலாற்றை படைத்தது நெகிரி செம்பிலானில் உள்ள தேசிய வகை ரந்தாவ் தமிழ் பள்ளி. கரும்பலகை மற்றும் வெண்பலகைகளில் எழுதும் காலம் மாறி மின்னணு பலகையை பயன்படுத்த மாணவர்கள் ஆயத்தமாகியுள்ளனர். நெகிரி செம்பிலானில் முதல் முறையாக 14 வகுப்பறைகளிலும் தொடுதிரை வசதி கொண்ட நவீன ஊடாடும் மின்னணு பலகை நிறுவப்பட்டு மலேசிய சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பதித்தது ரந்தாவ் தேசிய வகை தமிழ் பள்ளி. மாணாக்கரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே பார்க்க போனா நம்ம இந்த ஸ்மார்ட் போர்ட் பொறுத்த முன்னுக்கு எல்லா வகுப்புல ஸ்மார்ட் டிவி இருந்தது. ஸோ ஸ்மார்ட் டிவி என்று சொல்லும்போது அங்கே எந்த ஒரு இன்டராக்டிவாக மாணவர்கள் போய் அங்கே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்தும் போது மாணவர்களே அங்கே போய் அவங்க வரைய எழுதணுமா, இல்லை கணிதத்தை அந்த வழிமுறையை செய்து கட்டணுமா, இல்லை ஒரு வடிவத்தை உருவாக்கணுமா, என்ன வேண்டுமானாலும் அவர்கள் அந்த இன்டராக்டிவ் போர்ட் மூலமாக அவங்க செய்ய முடியும். இந்த ஸ்மார்ட் போர்ட்டை பிள்ளைகள் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் ரொம்ப விவேகமாகவும் வேகமாகவும் உற்சாகத்துடன் கல்வி கற்கிறார்கள். முன்பை விட இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய திறமைகள் மேலோங்கி இருப்பதை நாம் காணலாம்.
வருங்காலத்தில் இவர்களுடைய கல்வி தரம் டிஜிட்டல் கல்வி தரமாக உருமாற்றம் கண்டிருப்பதால் இவர்களின் கல்வி தரம் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும். இவர்கள் ஒரு சிறந்த குடிமக்களாக திகழ்வார்கள் என்பதில் நம்பிக்கை உண்டு. கல்வியில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல செயலிகளையும் உள்ளடக்கியதுதான் அந்த மின்னணு பலகை. இத்தகைய புதுமைகள் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஒரு புதிய விடியலை கொண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மாணவர்கள் தொழில்நுட்பமாக இதில் படிச்சுக்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதில் ஒயிட் போர்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். டூல் பாக்ஸ் இன்செட்லாம் இருந்திருக்கு. அதில் ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணி இது பயன்படுத்திக்கலாம். முந்தியெல்லாம் மேட்ச்சில் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். ஸோ இந்த மின் பலகை வந்துட்டோன்னே எனக்கு மேட்ச் பாடம் சுலபமாகிடுச்சு. இது சேட் ஜிபிடி, கோபைலட் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் சுலபமாக எல்லாத்துக்குமே என்ன தெரியுமோ அந்த நாலேஜ்லாம் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். எங்களால் பாடம் படிக்க ரொம்ப எக்ஸைட்டடாக படிக்க முடியும். இதில் படித்தா கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். எக்ஸைட்டடாக இந்த பாடத்தை படிக்க முடியும். இதுக்குள்ளே கேன்வா நம்ம செய்யலாம், கோபைலட் செய்யலாம், யூடியூப்ஸ், கூகுள்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் இல்லாதது இப்போ இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிற பாடத்தை வந்துட்டு நான் ஏஐ, அதாவது சேட் ஜிபிடி அந்த மாதிரி அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நான் கேட்டேன்னா அது எனக்கு கதை மாதிரி சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி சிம்பிளாக இருக்கும். இந்த மின்னணு பலகை தம் பிள்ளைகளின் எண்ணற்ற வாய்ப்புகளின் வெளிச்சமாக பெற்றோர்கள் கருதுகின்றனர். இது பார்க்க போனால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போர்டு வந்திருக்கிறது நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்காக அது ரொம்ப ஒரு நன்மையாக போய் சேரும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஃபோனில் இது செய்யணும் அது செய்யணும்னு. இந்த ஏஐ, இந்த டிஜிட்டல் சிஸ்டம்லாம் வந்த பிறகு நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு சொல்லி தராங்க, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தராங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் காணப்படுறேன். ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னோடய பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஸ்கூலுக்கு கொடுத்ததுக்கு என்னோடய பிள்ளைங்கள் பின்னாடி வரது மீன் கூடயே பழக போகிறாங்கன்னு சொல்கிறதுல நான் ஒரு பெற்றோராக ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்கூலுக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இந்த ஒரு ப்ரோக்ராமை கொண்டுட்டு வந்ததுக்கு. நிறைய இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு படிக்கிறது வீட்டில் நம்மக்கிட்ட அம்மா நம்ம இன்றைக்கி இதை படித்தோம், இந்த மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மூலிமா நான் ஒரு பேரண்ட்ஸாக பிள்ளைக்கிட்ட ஒரு சில விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியும். அறிவியல், கணிதம், இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை தொடக்க கல்வியிலேயே வலியுறுத்துவதில் தேசிய வகை ரந்தாவ் தமிழ் பள்ளி கவனம் செலுத்துகிறது. பாங்கோர் வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. பாதியிலே கைவிடப்பட்ட தமிழ் பள்ளி கட்டுமான பணிகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது பேரா அரசு. 1,42,00,000 செலவில் பாங்கோர் தமிழ் பள்ளி கட்டடப் பணி தொடரவிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் அறிவித்தார். தவிர்க்க முடியாத காரணங்களால் கட்டுமான பணியில் சுணக்கம் ஏற்பட்ட நிலையில் பல வருடமாக இழுபறியில் இருந்தது பங்கோர் தமிழ் பள்ளி. அதன் கட்டுமான பணி இப்போது கூட்டரசு அரசாங்கம் வழங்கும் மானியம் மூலமாக முழுமை அடையவுள்ளது. பள்ளிக்கு இன்று வருகை அளித்த டத்தோ ஆ சிவனேசன் பள்ளி நிர்வாகத்தினரை சந்தித்து பேசிய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ் பள்ளியை பொறுத்தவரையும் இந்த 5வது மாதம் வேலை ஆரம்பிக்கப்படும். அது டிசம்பர் 2027 பூர்த்தியாகும். ஆனால் இந்த முறை இந்த கட்டுமான வேலையை ஜேகேஆர் என்னுடன் இணைந்து அந்த ப்ரோக்ரஸ் கட்டுமான வேலையை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தடவை வேலைக்கு அவங்க கூறணும். ஏன்னா திடீர்னு கை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை திரும்ப கொண்டாடுறது பெரிய விஷயம். ஸோ அவங்க எனக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதம் கொடுக்கணும். அதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டாங்க. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை மாணாக்கருக்கு ஏற்றாற்போல வசதியுடன் இருப்பதை உறுதி செய்வதில் அரசு திடமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து பங்கோர் பத்ரகாளியம்மன் ஆலய மாசிமக திருவிழாவிலும் கலந்து கொண்ட பின்னர் ஆலயத்திற்கு 40,000 ரிங்கேட் மானியம் வழங்குவதாகவும் டத்தோ ஆ சிவனேசன் அறிவித்தார். நம்பிக்கை வைத்துவிடு, தெய்வ நாயகி கை கொடுப்பாள். அந்த நம்பிக்கை ஒன்றையே முன்வைத்து கடலாடும் பங்கோர் கரையோரம் வீற்றிருக்கும் பத்ரகாளியை காண திரள்கிறது பக்தர் கூட்டம். அன்னை பத்ரகாளிக்கு மாசி மக திருவிழா, அடியாருக்கெல்லாம் இன்ப பெருவிழா.
கடலை பார்த்திருக்கும் காளியவள், கலங்கிய நெஞ்சுக்கெல்லாம் கதியே அவள். அலையோசை தாலாட்ட அன்னையவள் அடியாருக்கு அருள் மழை பொழிய தம் கோல விழிகளை மூடாது காத்திருக்கிறாள். வெள்ளி மாநிலத்தில் மலாக்கா நீரிணையில் இயற்கை எழில் கொஞ்ச கடலாடிக் கொண்டிருக்கிறது பங்கோர் தீவு. அதில் வீற்றிருந்து அண்டி வருவோரை அன்னையாய் பாதுகாக்கிறாள் பத்ரகாளி. மீனவர் கிராமமாய் இருந்து இன்று சுற்றுலா தலமாக உருமாறியிருந்தாலும் கருமாரி அவள் கருணையை அல்லது வேறில்லை என இனம் சமயம் கடந்து கொண்டாடுகிறது பக்தர் பெருங்கூட்டம். சுங்காய் பினாங் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. நல்லுள்ளங்களின் நன்கொடை மற்றும் நிதி உதவியால் கடந்த 2017ஆம் ஆண்டில் இந்த ஆலயம் புதுப்பொலிவு கண்டது. மாசி கடலாடு எனும் பண்டைய சொல்லுக்கு சான்று பகர்கிறது பங்கோர் பத்ரகாளியம்மன் ஆலயம். அந்த தீவு மட்டுமல்லாது நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்தோனேசியா, இந்தியா என அயல் நாடுகளில் இருந்தும் மக்கள் படையெடுக்கின்றனர் அன்னையின் ஆலயம் நோக்கி. அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து வந்த மீனவர்கள் உருவாக்கப்பட்ட ஆலயம். இதை பங்கோர் வாழ் மக்கள் எடுத்து இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வர பக்தர்கள் முழு ஆதரவு கொடுத்து இந்த மாசி மகத்தை நடத்துவதற்கும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இருக்காங்க. இந்த அம்மனோட வரலாறு சொன்னோமா, மலேசியால நிறைய அம்மன் கோயில் இருக்கும். இந்த ஆலயம் கடற்கரை ஓரத்திலையும் கால சூரியன் ஏறும்போது அம்மனோட முகத்துல நேரப்படும். அதுக்காண்டி நிறைய பேர் அவங்க வேண்டியது கிடைக்கும் என்று இந்த அம்மனை தேடி வருவாங்க. அம்மன் ரொம்ப சக்திவான அம்மன். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்பவுமே பக்கத்து திருவிழாக்கு பால் குடம் செலுத்திட்டு போவோம். இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் கூட நாங்கள் எப்போதான் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணி ஒன்றா வரோம். ஃபேமிலி கூடலாம் வந்திருக்கோம். அல்லது அப்பா சாமி கும்பிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு போனாலும் எதோ இருந்தாலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது பழமை வாய்ந்த கோயில். என்ன ஒரு அதிசயம்னா அனைத்து இனத்தரும் கலந்துக்கிறாங்க. முக்கியமா சீனவர்கள் நான் பார்க்கும்போது அதிகமான சீனவர்கள் பால் குடம் இருக்கிறாங்க, காவடி குத்துறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு ஒழுக்கமான முறையில இந்த திருவிழா நடைபெறுது. குப்பை பார்க்க முடியல, குப்பையை அகப்படுத்துறாங்க. ரெண்டாவது இந்த உரிமை மேலத்தை கோயில்களுக்கு கொண்டு போறது கிடையாது. என்னதான் இசை இருந்தாலும் அது ஒரு கட்டுக்கோப்பை வச்சு கொண்டு அந்த பக்தர்களுக்கு முதல் கொடுக்கிறார். அந்த வகையில மறுபடியும் இந்த பங்கோர் வாழ் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பழைய கோயிலை விட இப்ப புதுப்பிக்கப்பட்ட கோயில்ல பெரிய அளவுல கூட்டம் செய்யறது. அதை நாங்கள் ஒரு பெருமையாகவும் என பக்கத்து ஊராக இருந்தாலும் இந்த ஊர்ல நான் ஒரு உரிமையாளராகவும் ஒரு சிறந்த ஒரு பக்தராகவும் இருந்ததுனால எனக்கு அது மிகப்பெரிய பெருமை. கடந்த 20 வருடங்களா நான் இங்க அம்மனோட திருவிழாக்கு தவறாம வந்துருவேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, தமிழர்கள் மட்டும் இல்ல, சீனர்கள், மற்ற மாநிலத்திலிருந்து முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்து கூட மக்கள் பிரசித்தி பெற்று இந்த திருவிழாக்கு வராங்க. இங்க இவ்வளவு கோலாகலமா நடக்கிறத நீங்க நல்லா பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். இங்க பண்பாடு மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரத்தையும் நல்லா அழகா குறிக்குது. பால் குடங்களும் அக்னி சட்டிகளும் பத்ரகாளிக்கு காணிக்கையாக்கின்றன. அதேவேளை இரவு முழுவதும் வண்ண வண்ண காவடிகள் வனக்காளி அவளுக்காக பக்தர்களால் எடுக்கப்படுகின்றன. பங்கோரில் காணிக்கையாக்கப்படும் காவடிகள் மிக நூதனமானவை, நாட்டின் ஏனைய இடங்களில் காண அரிதானவை என்பது பார்த்தோருக்கு தெரியும். பங்கோர் கடந்தும் பரவி கிடக்கிறது பத்ரகாளியின் மாட்சி. இந்தியரோடு சீனரும் சீர்மிகு பத்ரகாளிக்கு தவறாது நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் என்பதே அதற்கு சாட்சி. மாசி மகம் பெருவிழாக்கான புறப்பட்டார் சன்னாசி மலை ஆண்டவர். மலாக்காவில் புகழ்பெற்ற சமயத்தலமான செங் சன்னாசி மலை ஆண்டவர் மாசிமக திருவிழாவை ஒட்டி வெள்ளித்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. காலை 8:30 மணிக்கு பொய்யாத பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட வெள்ளி ரதம் மாலை மணி 6:20க்கு சன்னாசி மலையை அடைந்தது.
எண்ணியது ஈடேறும் புண்ணிய மலையாம் மலாக்கா சன்னாசி மலை ஏறத்தாழ 120 ஆண்டுகள் வரலாற்றை கொண்டது. இறையடியார் ஒருவர் குடிலில் எம்பெருமானின் லிங்க வடிவை தியானித்து வழிபட்டு வந்த காலம் அது. சிகரங்களில் சிங்கார வேளவனை வைத்து கொண்டாடும் நகரத்தார் நாடி வந்து திருத்தொண்டு புரிய விளைந்தனர். அரணை அருமுகனாய் எண்ணி வழிபட்டனர். கனலில் மூப்பென்றும் இளையதென்றும் உண்டா என்ன? நுதல் கண் வீசிய கனலில் கருவாகி சரவண பொய்கை எனும் புனலில் உருவாகி தாமரையாறில் தன்னொலி வீசி உமையவள் திருக்கரங்களால் ஓர் உருவாகி நின்ற திருமுருகன் இங்கே சன்னாசி மலை ஆண்டவராய் காட்சி தருகிறார். எங்கும் காண இயலாத அப்பெரும் காட்சி சன்னாசி மலையில் நமக்கு கிட்டுகிறது. ஆம், மூலவர் லிங்க வடிவாக காட்சி தர சிவன் ஆலயங்களில் பொதுவாக நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் முருகனுக்கே உரிய மயில் வீற்றிருக்கிறது. மாசிமக திருவிழாவை ஒட்டி அயில் வடிவேல் முருகனாய் அலங்காரம் பெற்று பொய்யாத பிள்ளையார் ஆலயத்திலிருந்து வெள்ளித்தேர் வீதி வலம் வந்தது. முருகா, சரவணா, சுப்பிரமணியா என அவன் வந்த வழியெல்லாம் பக்தர்களின் முழக்கங்கள். நகரத்தார் காவடிகள் நாரணன் மருகன் முன் சீர்மையாய் ஆடி வந்தன. அடியார் கூட்டமோ அழகு முருகன் கோல காட்சியில் மனம் நெகிழ்ந்தது. சன்னாசி மலையில் இன்றே பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்த தொடங்கிவிட்டனர். நாளை மாசி மகத்தன்று 5000க்கும் மேற்பட்டோர் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என கூற கலங்கிடுமே என விந்தை திருமகன் சன்னாசி மலை ஆண்டவரை நோக்கி படையெடுக்கிறது பக்தர் திருக்கூட்டம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் வலுக்கும் தாக்குதல்களால் மேற்காசியாவில் பதற்றம். ஈரான், ஈராக், குவைட், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய நாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அங்கு பயணத்தை தவிர்க்குமாறு மலேசியர்களுக்கு விஸ்மா பூத்ரா அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இஸ்ரேலின் அண்மைய தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் பாதுகாப்பு நிலைகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றன. அந்த இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் மோதலால் வான்வெளிகள் மூடப்பட்டதோடு விமான போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்பட்டன. ராணுவ நடவடிக்கைகள் நடத்தப்படும் பகுதிகளையும் பொதுக்கூட்டங்களையும் தவிர்க்குமாறு ஈரான், ஈராக், குவைட், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய நாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதோடு வெளியுறவு அமைச்சின் கான்சுலர் மின் பதிவு சேவையின் கீழ் வருகையை பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். சவுதி அரேபியா, சிரியா, ஜார்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற நாடுகளில் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சிக்கி தவித்த மலேசியர்களுக்கு உதவிகள் நல்கப்பட்டதாக விஸ்மா புத்ரா தனது அறிக்கையில் தெரிவித்தது. பதறுகிறது வளைகுடா. இஸ்லாமிய உலகுடனும் மேற்காசிய சமூகத்துடனும் ஒருமித்து நிற்கிறது மலேசியா. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேற்று தாக்குதல் தொடங்கிய நிலையில் நாட்டின் நிலைப்பாட்டை உலகுக்கு எடுத்துரைத்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மேற்காசியாவில் உள்ள முஸ்லிம்களின் நல்வாழ்வுக்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் அனைவருக்காகவும் இறைவனை இறைஞ்சுவதாக ஃபேஸ்புக் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய வட்டாரத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நீதியும் மீண்டும் நாட்டப்பட வேண்டும் எனும் எதிர்பார்ப்பையும் தமது இடுகையில் டத்துஸ்ரீ அன்வார் முன்வைத்தார். தெஹ்ரான் உட்பட ஈரானின் முக்கிய நகர்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன. பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் வட்டாரங்கள் மீதும் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது.
காலமானார் அலி கமினி 1989 இருந்து ஈரானின் உச்ச தலைவராய் கோலோச்சிய அவர் அமெரிக்க இஸ்ரேலிய கொடூர தாக்குதலில் மரணமுற்றார். அந்த அணுவியல் வல்லரசை கவிழ்க்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டிருக்கும் கூட்டு தாக்குதலின் 2ஆம் நாளில் ஈரானின் வெண்குடை வீழ்ந்தது. நேற்றைய காலை தாக்குதலில் 86 வயது கமினி மரணமுற்றதை ஈரானிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியது. அந்த தாக்குதலில் கமினியின் மகள், மருமகன், பேத்தியும் மாண்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. உச்ச தலைவரின் மரணத்தை தொடர்ந்து 7 நாள்களுக்கு பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் 40 நாள்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என ஈரான் அரசு அறிவித்துள்ளது. கமினியை கொன்றவர்களை வஞ்சம் தீர்க்கப் போவதாக ஈரானின் புரட்சி ராணுவ படை சூளுரைத்தது. அந்த இஸ்லாமிய குடியரசு வீழ்ந்து புரட்சிப்படை ஒழியும் வரை தாக்குதல்கள் ஓயாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முழங்கியுள்ளார். தென் ஈரானில் பள்ளியின் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட கொடுந்தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 108ஆக அதிகரித்தது. மீனா பள்ளியின் மீட்பு மற்றும் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தொடர்வதாக ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்தது. இடிபாடுகளில் இருந்து மேலும் சடலங்கள் மீட்கப்படுவதாக அது கூறியது. வெடிப்புகளால் அதிர்கிறது வளைகுடா. முக்கிய நகர்கள் மீது தாக்குதல் நீடிக்கும் நிலையில் அபுதாபியில் 2 உயிரிழந்தனர். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரும் நிலையில் துபாயின் விமான நிலையம், த பாம் பகுதி உள்ளிட்டவை சேதமுற்றன. அபுதாபி, குவைட் வானூர்தி நிலையங்களையும் ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், குடியிருப்புகள் ஆகியவையும் அதன் இலக்காக உள்ளன. ஈரான் 137 ஏவுகணைகளையும் 209 ஆளில்லா விமானங்களையும் தமது வட்டாரத்தில் வீசியதாக ஐக்கிய அரபு சிற்றரசு தற்காப்பு அமைச்சு கூறியது. பெரும்பாலான தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்டாலும் அபுதாபியின் ஜயட் அனைத்துலக விமான நிலையத்தை தாக்கிய ஏவுகணை ஒருவரின் உயிரை பறித்தது. கத்தார் வான்பகுதியை நோக்கி ஈரான் வீசிய 65 ஏவுகணைகளும் 12 ஆளில்லா விமானங்களும் இடைமறிக்கப்பட்டன. அபுதாபி, பஹ்ரைன் தலைநகர் மனாமா ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்களில் புகை வெளியேற வண்ணமுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு மேற்காசியாவின் வர்த்தக அரசதந்திர மையங்களின் நிலைத்தன்மை பலிகடாவாகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வலுக்கிறது எல்லை மோதல். அதில் ஆப்கானிஸ்தானில் மட்டும் இதுகாரும் 331 பேர் பலியான வேளை 500க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். பாகிஸ்தானின் தாக்குதலில் தாலிபானின் 104 முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. மேலும் 22 முகாம்களை பாகிஸ்தான் கைப்பற்றியுள்ள வேளை 163 கவச வாகனங்களும் தகர்க்கப்பட்டதாக இஸ்லாமாபாத் தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானின் 37 பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. பாகிஸ்தானின் 53 பகுதிகளை ஆப்கானிஸ்தான் குறிவைத்து தாக்கியுள்ளது. எனினும் ராணுவ தளங்கள் மட்டுமே தாக்கப்பட்டதால் அங்கு பொதுமக்கள் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தொடங்கியதில் இருந்து 12 பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் 27 பேர் காயங்களுக்கு இலக்காகினர். மேலும் ஒருவரின் நிலை தெரியவராதிருக்கிறது. அவ்விரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் ராணுவத்தினர் கட்டவிழ்த்த வன்முறையை தொடர்ந்து அங்கு மோதல் அதிகரித்துள்ளது. இந்தியா ஆந்திர பிரதேசத்தில் பட்டாசு ஆலை வெடித்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 80 காயங்களுக்கு இலக்காகினர். விபத்தின் போது நிகழ்விடத்தில் 30 பேர் இருந்ததாக ஆந்திர உள்துறை அமைச்சர் கண்டுலா துர்கேஷ் தெரிவித்தார். வெடிப்பில் காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக துர்கேஷ் கூறினார். காக்கிநாடா பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த கோர விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பலியானோரின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலையும் தெரிவித்தார். வெடிப்பு தொடர்பான புலனாய்வை அதிகார தரப்பு முடுக்கிவிட்டுள்ளது. பட்டாசுகளுக்கு பெயர் பெற்ற இந்தியாவில் இதுபோன்ற விபத்துகளும் அடிக்கடி நிகழ்வது வழமையாகிவிட்டது. கடந்த ஆண்டு இதேபோன்ற வெடிப்பில் 21 பேர் பலியானார்கள். பிரேசிலில் பருவமழை கடுமையானதில் இதுவரை 70 பேர் உயிரிழந்தனர். மண் சரிவில் வசிப்பிடங்களை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் என அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா ட சில்வா உறுதியளித்துள்ளார்.
மண் சரிவில் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர். காணாமல் போன அன்புக்குரியவர்களை மக்கள் சகதிக்கு அடியில் தேடி வருகின்றனர். நிலை தெரியாதோரை தேடும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பேரிடரின் பாதிப்பை நேரில் சென்று காண லூலா நிகழ்விடம் விரைந்தார். மண் சரிவில் குறைந்தது 3800 பேர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். தொடக்கமாக சூப்பர் லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். சபா FC உடனான ஆட்டத்தில் தலா ஒரு கோலில் சமம் கண்டது நெக்ரி செம்பிலான் FC. சபா FC அணியின் புதிய நிர்வாகி யுவான் தொரேஸ் கரிடோவுக்கு இது பெரும் தோல்வியாக அமைந்துள்ளது. இளம் தேசிய வீரர் லுக்மான் ஹக்கீம் ஷம்சுடின் உதைத்த பந்தை ஆட்டத்தின் 33வது நிமிடத்தில் இறக்குமதி ஆட்டக்காரர் ஜோவன் மத்திகா கோலாக்கி நெக்ரி செம்பிலான் FCயை முன்னிலை வகிக்கச் செய்தார். அதனைத் தொடர்ந்து பிற்பாதி ஆட்டம் சற்று பரபரப்பாக மாறியது. நெக்ரி செம்பிலான் FC கோல் காவலர் கோல் கம்பத்தை விட்டு வெளியேறிய தருணம் சபாவின் குமரன் அதனை லாவகமாக பயன்படுத்தி 69வது நிமிடத்தில் தொலை தூரத்திலிருந்து ஒரு கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார். ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிவுற்றது. இதனிடையே நேற்று நடைபெற்ற மற்றோர் ஆட்டத்தில் ஸ்லாங்கோ FCயும் மலாக்கா FCயும் கோலின்றி சமநிலை கண்டன. ஆட்டத்தின் முற்பாதியில் தென்கொரிய பயிற்சியாளர் கிம் பான்கோன் வழிகாட்டலில் இயங்கும் ஸ்லாங்கோ அணி தொடர் தாக்குதல் நடத்தியது. அதனை எதிர்த்து தொடர்ந்து கடுமையாக போராடியது மலாக்கா FC. இருப்பினும் முற்பாதி முடியும் வரை இரு அணிகளும் கோல் புகுத்த தவறின. அதன் பிறகு ஆட்டத்தின் 81ஆம் நிமிடத்தில் பிரேசிலிய தாக்குதல் வீரர் பெர்னாம்பூக்கோ கோல் புகுத்த முயன்றார். அதனை மலாக்கா கோல் காவலர் முகமது ஃபிர்டவுஸ் இர்மான் முகமது ஃபடில் லாவகமாக தடுத்தார். ஸ்லாங்கோ FC KL சிட்டி FC உடன் மொத்தமாக 36 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் லீக் பட்டியலில் 2ஆம் நிலையில் உள்ளது. மலாக்கா FC 11 புள்ளிகளுடன் தரவரிசையில் 12ஆம் நிலையில் உள்ளது. சவுடி ப்ரோ லீக் காற்பந்தாட்டம். அல்ஃபயா உடனான ஆட்டத்தில் 3-1 என அல் நசார் வெற்றியை தொட்டது. இதன் வழி லீக் பட்டியலில் முதலிடத்துக்கு அது முன்னேறியது. ஆட்டம் தொடங்கிய 11ஆம் நிமிடத்திலேயே அல்ஃபயா அணிக்கு பெனல்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. இருப்பினும் அதனை கோலாக்க தவறினார் முகமது சிமாகான். அதன் பிறகு ஆட்டத்தின் 47ஆம் நிமிடத்தில் அப்துலேலா அல் அம்ரி சொந்த கோலை புகுத்தி அல்ஃபயா அணியை முன்னணி வகிக்கச் செய்தார். அந்த கோல் கணக்கை 72ஆம் நிமிடத்தில் ஒரு கோலை புகுத்தி சமப்படுத்தினார் சடியோ மானே. அந்த கோல் புகுத்தப்பட்ட 8வது நிமிடத்தில் ஜாவ் பிலிக்ஸ் உதைத்த பந்து கோல் கம்பத்தில் பட்டு குறி தப்பியது. அதனைத் தொடர்ந்து அல்ஃபயாவின் ஒலாண்டோ மொஸ்கெரா சொந்த கோலை புகுத்தி அல் நசாருக்கான 2வது கோலை பெற்று தந்தார். ஆட்டத்தின் 85ஆம் நிமிடத்தில் அப்துல்லா அல் ஹம்டான் அல் நசாருக்கான வெற்றி கோலை புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். அல் நசார் 61 புள்ளிகளுடன் லீக் பட்டியலில் முதல் நிலைக்கு முன்னேறியுள்ளது. திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ வேண்டும். அத்தகையோர் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவர் என அறநெறி புகட்டுகிறார் திருவள்ளுவ பெருந்தகை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.